ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட நட்சத்திர சீரீஸினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறோம். அதை பற்றி எப்பவும் போல் பேசுகிறதுக்கு லாவண்யா மேடம் வந்திருக்காங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தோட சின்னம் வந்துட்டு கூர்மையான பொருள், அப்படி இல்லைன்னா ஈட்டி இல்லை கத்திரிக்கோள். கத்திரிக்கோள் எல்லாமே கார்த்திகை நட்சத்திரம் தான். ஓகேங்க. இப்போ இந்த கூர்மையான பொருள்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து இவங்களுக்கு ஒரு எல்லாத்தையும் ஊடுருவி பார்க்குற ஒரு பார்வை இருக்கும். அப்போ இவங்க நம்மளை ஒரு தடவை பார்த்தா கூட டோட்டலாக ஸ்கேன் பண்ணிடுவாங்க. லாவண்யா மேடம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் ஸ்கேனிங் பற்றி சொன்னாங்க இல்லைங்களா, அதை பற்றி பேசுனதுனால இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அதாவது இது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதை கார்த்திகை நட்சத்திரம் ஸ்கேனிங் ரொம்ப துளைத்து போகக்கூடிய ஒரு தன்மை, இந்த ரெண்டும் இருக்கிறது வந்து எனக்கு வந்து என்னுடைய பர்டிகுலர்லி என்னுடைய ஜாதகத்தில் தொழிலை குறிக்கக்கூடிய சனி கிரகம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால என்னோட தொழிலில் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட தொழிலோட பேரே வந்து கார்டியாக் அல்ட்ராசவுண்ட். இதில் என்ன பண்ணுறோன்னா, அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை பாடிக்கு உள்ளே வந்து பெனிட்ரேட் பண்ணி அனுப்பிச்சு அதிலேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை மறுபடியும் கட் பண்ணி எடிட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதுதான் அந்த வேலையினுடைய தன்மையாக இருக்குது. இப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய தன்மையும் வந்து இதுதான். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து ரொம்ப துளைத்து உள்ள ஆழமாக போய் அதுலேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து எது தேவை அப்படிங்கிறத பார்த்து, அதனால தான் வந்து கத்திரிக்கோள் கத்தி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இதனுடைய ரெப்ரசன்டேஷனாக இருக்குது. ஆழமாக உள்ள நுழையக்கூடியது. அடுத்து அப்படி கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை கத்திரிக்கோள் மாதிரி வந்து கட் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரெசென்ட் பண்ணக்கூடியது. இந்த தன்மை எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தன்மையை சொல்லக்கூடியது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் பார்க்குறதுனால முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஃபார் ரீட்ரேட்டிங் அகெயின். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களோட லைஃபோட கார்த்திகை எப்படி ஊடுருவி இருக்குன்னு பார்க்குறது. இது அடுத்தது இதற்கான மரம், இந்த நட்சத்திரத்துக்கான மரம் வந்து அத்தி மரம். அப்புறம் இதற்கான தேவதை வந்து அக்னி. இப்போ அக்னி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரோட பிறப்பே வந்து ஒரு எதேச்சியானது. ஸோ அப்போது இதில் வந்துட்டு நம்ம இந்த நட்சத்திரத்தில் கோள்கள் இருந்தால் அது வந்து அன்பிளான்டு பேபிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எதேச்சியாக உருவாகிற கரு, அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் உருவாகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா வந்து இந்த உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆரம்பத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உலகத்தை உருவாக்கும் போது அவருக்கு அடுத்தது உருவாக்குறது வந்து உஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணை. ஓகேங்களா. அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த உலகத்தை உருவாக்கலாங்கிறது தான் பிரபஞ்சத்தில் ஒரு முயற்சியாக எடுக்கிறாங்க. ஆனால் இந்த உஷா வந்து அவருக்கு இணங்கிறதில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க தப்பிச்சு ஓடிட்டே இருக்காங்க. அப்போ தப்பிச்சு ஓடும்போது பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள துரத்திட்டு போகும்போது தன்னோட விந்திலிருந்து ஒரு துளி இந்த உலகத்தில் எதேச்சியாக விழுந்துருது, பூமியில் விழுந்துருது. அது விழுந்தது வந்து ஒரு பெரிய அக்னி பிழம்பாக உருவாகுது. அதிலிருந்து உருவானவர் தான் அக்னிங்கிற ஒரு கூற்று இருக்குது. இப்படி உலகத்தை உருவாக்குன பிரம்மா ஒரு நாள் சோர்ந்து போகிறாரு. அப்போ சோர்ந்து போகும்போது அவரை ஃபுல்லாக சக்தி இழந்துடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, விஸ்வதேவர்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. இவரோட சக்தி வந்துட்டு இப்படி சக்தி இழந்து போயிட்டாரே, இனி எப்படி இந்த உலகத்தை உருவாக்குறது அப்படின்னு. அப்போ இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்னிகிட்டே வேண்டுறாங்க, நீ வந்து கொஞ்சம் அவருக்கு சக்தி திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகத்தில் நிறைய நெய் ஊற்றி நிறைய யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகத்தில் குளிர்ச்சி அடைந்த அக்னி திருப்பியும் வந்துட்டு இவருக்கு உயிர் கொடுக்குறாரு. யாருக்கு? நம்ம பிரம்மாக்கு அவர் உயிர் கொடுக்குறார். இதனால பிரம்மாலிருந்து உயிர் பெற்றவர் தான் அக்னி. ஆனால் அக்னியே திருப்பியும் இவருக்கு உயிர் கொடுக்குறார். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஆங்கிலத்தில் வருதே,
அப்பாவும் மகனும் வந்துட்டு லைக் ஃபாதர் லைக் சன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கூற்றுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதுல வந்து நம்ம புராணத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருந்தா ஒரு காலத்துல அப்பாக்கே வந்துட்டு மகன் வந்துட்டு திருப்பியும் உயிர் கொடுக்குற சக்தியை கொடுப்பான். அப்படின்னா ஒருவேளை இவங்களே வந்துட்டு ஆஹ் தந்தைக்கு அப்பாக்கு உபதேசம் பண்ற மாதிரியான ஒரு கருத்து தான் இதுவும். இதுவும் கரெக்ட். அப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை அப்பாக்கு வேலை இல்லாத போது இவங்களே வந்துட்டு குடும்பத்தை தூக்கி எடுத்து நிறுத்துற ஆஹ் ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்படலாம். இதையும் நான் ஜாதகம் பார்க்கறதுல பார்த்துருக்கேங்க. இதுல இருக்கிறவங்க வந்துட்டு திரும்ப அப்பாவுக்கு பெரிய அளவுல வந்து உதவி பண்ணக்கூடியவங்களாவும் பார்த்துருக்கேன். இப்ப அதான் இது வந்துட்டு நம்ம இந்த கதையை வச்சு நம்ம இதுல அனுமானம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இப்போ இவர் இருக்கிறார் இல்லைங்களா, இப்போ இப்படி உயிர் பெற்றார் இல்லையா, பிரம்மா வந்து உயிர் பெற்றார் இல்லையா, இதைத்தான் நம்ம வந்து மறுபிறவின்னு சொல்றோம். இப்போ நம்ம நிறைய சொல்லாடல்களில் பார்க்குற மறுபிறவி எடுத்து வந்தோம். அப்போ இந்த மறுபிறவிங்கிற கூற்றே வந்துட்டு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து தான் நமக்கு வருது. கார்த்திகை நட்சத்திர புராண கதைகள்ல இருந்து வருது மறுபிறவி அப்படின்றது. ஆமா. அதனால பாத்தீங்கன்னா அதர்வன வேதத்துல முதல் நட்சத்திரமாக கார்த்திகையில இருந்து தான் எடுக்கிறாங்க. சரிங்க. நம்ம மற்ற 3 வேதங்கள்ல வந்துட்டு முதல் நட்சத்திரமா அஸ்வினியை சொல்றோம். பட் அதர்வன வேதத்துல வந்து கார்த்திகை நட்சத்திரத்தை தான் முதல் நட்சத்திரமா எடுத்துக்கிறாங்க. சரிங்க. ஓகே. இந்த கார்த்திகை பெண்கள் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்துனாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் ஆமாங்க. கார்த்திகை பெண்கள்ங்கிறவங்க முருகனை வளர்த்தின தாய் இல்லைங்களா. அது வந்து எப்படி வருதுன்னா, இப்போ ஒரு அசுரன் வந்துட்டு உருவாகுறாங்க. அசுர சக்தி இந்த உலகத்துல மேலோங்கி இருக்கு. அப்போ தேவர்கள்லாம் வந்துட்டு சக்தி இழந்து போயிடுறாங்க. அப்போ எல்லா தேவர்களும் போய் சிவபெருமான்கிட்ட வந்துட்டு ரொம்ப வேண்டுறாங்க, நீங்களே வந்தா தான் அந்த அசுரனை கொல்லப்பட முடியும் அப்படின்னு, வதம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் வர முடியாது, ஏன்னா அவர் தியானத்தில் இருக்கார், நான் அதை விட்டுட்டு வர முடியாது, நான் அதை பண்ண முடியாது அப்படின்னு அவர் மறுத்துடுறார். அப்போ அவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருந்து பிறந்த குழந்தை உங்களோட சக்தியாவே தான் இருக்கும், உங்களோட உருவமாவே தான் இருக்கும். சிவனுடைய அம்சமாக உருவாக்கக்கூடிய, அதாவது சிவனுடைய 6 சக்திகளை ஒன்றா திரட்டி. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, சரி அது மாதிரி நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 6 சக்திகளையும் ஒன்றிணைந்து ஒரு உருவமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 6 கார்த்திகை பெண்கள்கிட்ட வந்துட்டு 6 குழந்தைகளா கொடுக்குறாரு, வளர்த்தி கொடுக்க சொல்லி. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க 6 பேரையும் வந்து ஓரளவுக்கு பாலகனாக வளரும்போது பார்வதி தேவி வந்து அவங்களோட சக்தியை வச்சு அந்த 6 பேரையும் ஒருங்கிணைச்சு முருகனா உருவாக்குறாங்க. அப்போ அதனாலதான் சொன்னீங்க, கார்த்திகை அந்த நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கும்போது அவங்கள வேற யாராவது தாயார்கள் வளர்த்துவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குங்க. ஸோ இதுல இருந்து வந்து என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம குழந்தைங்க போய் இன்னொருத்தர் வீட்டுல வளரலாம், இல்லை இன்னொருத்தரோட குழந்தைகள. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருக்கு அப்படின்னா வெளியில இருந்து அடுத்தவங்க குழந்தைய நம்ம குழந்தைய நினைச்சு பேரண்ட்ஸ் வளர்த்துற மாதிரி தன்மை இருக்கும். அதுலயும் வந்துட்டு நல்லபடியாவே வளர்த்துற தன்மை, நல்லபடியாக அவங்கள வந்துட்டு உருவாக்கி அவங்க தாய்கிட்டே கொடுக்குற அந்த மாதிரியான ஒரு தன்மையும் இங்கே இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, நம்ம போய் வேற ஒருத்தர் வீட்டில் படிக்கிறதுக்காக வளருவாங்க, இல்லை கொஞ்ச நாளைக்கு அவங்க வளர்த்தி அப்புறமா பேரண்ட்ஸ்க்கே வந்து திருப்பி வளர்கிற குழந்தைகள் இருப்பாங்க. சில சமயம் அம்மா கிட்ட இல்லாமல் கொஞ்சம் சித்தி பெரியம்மான்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயும் போய் வளருவாங்க. ஸோ அந்த கார்த்திகை அது ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு கிட்ட இந்த மாதிரியான பாவனைகள் கூட இருக்கும் இல்லைங்களா. அதனால இவங்களுக்கு வந்துட்டு அந்த தன்மைகள், அந்த அன்பு பாசம்ங்கிற தன்மை வந்துட்டு இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இந்த நட்சத்திரத்தில் தான் உச்சம் அடைகிறது. சரி. ஸோ அப்போ நம்ம வந்து தாய்மைங்கிறது வந்து எல்லாரையும் சுத்துனது இல்லையா, நம்ம குழந்தைகளை மட்டும் வளர்த்துறது இல்லை, எந்த குழந்தைக்குனாலும் நம்ம தாய்மை உணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தாய்மையோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அப்போ அந்த ஸ்பெஷாலிட்டியை வந்துட்டு இந்த நட்சத்திரம் வந்துட்டு அதிகப்படியாக வெளிப்படுத்தும். ஓகே. இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே நெய்யை பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா, அவர் நிறைய நெய் யாகத்தில் இது பண்ணார் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வந்து உடம்பு அது செரிக்காமல் போயிடுச்சு. அப்போ பிரம்மாட்ட போய் கேட்குறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், கந்தர்வ காடுன்னு ஒன்று இருக்குது, அதை போய் எரிச்சிரு, அப்போ இந்த நெய் வந்து அதில் யூட்டிலைஸ் ஆயிரும் அப்படின்ட்டு அவரோட சக்தியை அங்கே யூட்டிலைஸ் பண்ண சொல்கிறார். அப்புறம் அவர் வந்து கந்தர்வ காடை எரிச்சு அதில் திருப்பியும் ரிவைவ் ஆகிக்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்துட்டு பெரிய உணவு பிரியர்கள். இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய சாப்பாடு வந்துட்டு
ஆத்தென்டிக்காக இல்லைன்னா எக்ஸாட்டிக் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் சாப்பிட்றதுல ரொம்ப இஷ்டமானவங்க. அப்போ அதனால என்ன ஆகும்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் அவங்களுக்கு வந்து ஃபுட்னால இன்டைஜஷன் வரலாம், இல்லைன்னா ஓவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் வரலாம். அப்படி இருக்கும்போது அவங்களே தன்னை ரிவைவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை இன்டென்சிவ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி தன்னைத்தானே உருக்கிக்கிற அளவுக்கு வந்து அவங்க எக்ஸசைஸ் மேற்கொள்வாங்க இந்த நட்சத்திரத்தில். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுங்க. இந்த விஷயமும் இதுலேயும் வந்துட்டு இதே மாதிரியான ஒருத்தவங்களை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப விரும்பி தேடி விரும்பி சாப்பிட்ற ஒருத்தவங்க இப்போ ரீசெண்டாக ஹிட் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த இன்டென்சிவான ஒரு எக்ஸசைஸ் நான் பண்ண போகிறேன், அப்போ தான் என்னால் வெயிட் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதாக கேள்விப்பட்டேன். தட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி இந்த புராண கதைகள்லேருந்து சாந்தினி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்ளைடு அஸ்ட்ராலஜி நம்ம வந்துட்டு ஆமாம் அப்படி தான் இருக்குது. அப்ளைட் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு எவ்ரிடே விஷயங்களே கூட வந்து கண்டுபிடிக்க முடியுது. வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ. அண்ட் ஏஎம்சி நேயர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு கோள்கள் இருந்ததுன்னா என்ன மாதிரியான கோள்கள், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நட்சத்திர சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா வீடியோவும் கரெக்டான டைமில் கிடைக்கணும் அப்படின்னா எங்களோட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம்.